எல்லாரும் எதிர்பார்த்தார்கள். நான் வருகின்ற போது தமிழீழத்தில் இருந்து தமிழீழ கோரிக்கைகளையோ அல்லது ஏதாவது கோரிக்கைகளை கொண்டு இப்ப இருக்கின்ற அமைச்சர்களிடம், புதிதாக வந்திருக்கிற அமைச்சர்களிடம் கொடுத்து சுயநலமாக என்னுடைய இனத்துக்கு ஏதாவது கேட்பேன் என்று எதிர்பார்த்திருப்பார்கள். ஆனால் நான் வந்தது தற்சமயம் இந்த அரசியலிலே நான் ஒருவரிடம் தான் இந்த அரசியலுக்கு வந்து, ஆகவே எனக்கு இந்த அரசியல் எவ்வளவு சிக்கலானதும் எவ்வளவு சாக்கடையானது என்பதும் நன்கு தெரியும். நான் ஆழமாக நேசிக்கின்ற தமிழ்நாட்டு மக்களுடைய ஜனநாயகன் முதலமைச்சர் விஜய் அவர்கள் எங்களுடைய தமிழீழ போராட்ட விடயம் தொடர்பாகவும் தமிழீழ மக்கள் தொடர்பாகவும் ஆழமாக சிந்தித்து ஆறுதலாக அவருடைய நடவடிக்கைகளை செய்ய வேண்டும் என்று ஒரே ஒரு வேண்டுகோள் தான். அது தவிர எந்த வேண்டுகோளையும் நான் தற்போது இருக்கின்ற எங்களுடைய முதலமைச்சருக்கு நான் வைக்கவில்லை. நான் சொல்வது முழுக்க என்னுடைய இந்த அரசியல் வரலாற்றிலே நான் கண்ட அனுபவம் ஆறுதலாக. அமைச்சருடைய முக்கியமான கோரிக்கையும் அதுதான். அண்ணா விஜய் அவர்களை ஆழமாக எங்களுடைய பிரச்சனைகளை அணுக சொல்ல கேட்டிருக்கிறேன். எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமோ தெரியாது சந்திப்பதற்கு. சந்தித்தால் நான் என்னுடைய தந்தையை கண்டது மாதிரியான ஒரு சந்தோஷம் இருக்கும். என்னுடைய தந்தை தமிழீழம் என்கின்ற ஒன்றை கேட்டு போராடிய ஒரு போராளியினுடைய மகன் நான். என்னுடைய தந்தை கடத்தி கொலை செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர். விடுதலை புலிகளினுடைய காவல்துறையிலே 3வது படிநிலையில் இருந்ததன் காரணமாக. அந்த வலிகளை எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு, தமிழ் பேசுகின்ற தமிழீழத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய வலிகளை எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு முதலமைச்சர் அவர்களிடம் நாங்கள் கேட்கக்கூடிய ஒரே ஒரு விடயம், எங்களுடைய பிரச்சனைகளை ஆழமாக அணுகுங்கள், அவசரப்பட்டு அணுக வேண்டாம் என்கிற ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும்தான் கேட்கிறேன்.